எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை மஞ்சளில் ஊறுகாய் செய்ய போகிறோம். என்னடா சீசன்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ போய் ஊறுகாய் சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த பச்சை மஞ்சள் கிடைக்கிறப்பவே உங்களுக்கு ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். என்னால் போஸ்ட் பண்ணவே முடியல. இந்த பச்சை மஞ்சள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே சுத்தமாயிரும். அதனால தான் நான் இதை உங்களுக்கு எப்படியாவது இதை அந்த நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிற நேரத்தில் போடணும்னு நினச்சது முடியலை. நீங்கள் பச்சை மஞ்சள் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து இதை செய்து எல்லோரும் பலன் பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்திருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இவ்வளோ வெந்தயமும் இந்த ஊறுகாய்க்கு தேவையில்லை. எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையாக இருந்தது. இந்த ஊறுகாய்க்கு 1/4 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தய பொடி இருந்தாலே போதுமானது. நான் ரொம்ப கம்மியாக போட்டு மிக்சியில் பொடிக்க முடியாதுங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது லேசாக கருகி வரக்கூடாது. லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும், நல்ல மணம் வரும். அந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அது நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மணம் வர ஆரம்பிக்குது, வெடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுறோம். அம்மியில் கூட நுணுக்கிக்கிறலாம். இப்போ நான் இந்த எண்ணெய் செக்கு எண்ணெய், லக்ஷ்மி ஆயில் மரச்செக்கு எண்ணெய், அதான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கடுகு பொரிய விட்டுட்டேன். கடுகு பொரிஞ்ச உடனே மஞ்சளை துருவி வச்சுருந்தேன். அதை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக துருவிக்கலாம். கேரட் துருவலில் துருவணும். இது நல்லா வதங்கணும். நல்ல மஞ்சள் வாசனை வீட்டையே தூக்கும். இந்த வாசனையே வீட்டில் இருக்கிறதே நல்லது தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மஞ்சள் இல்லாத சமையலே இந்தியாவில் கிடையாது. இந்த மஞ்சள் நம்ம சாப்பிட்றதுனால தான் கொரோனாவிலேருந்து தப்பித்தோம். அது எல்லாருக்குமே மறந்துருக்க மாட்டோம். இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடும். ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது இது. அந்த மாதிரி நிறையா மருத்துவ குணமுடைய இந்த மஞ்சளை வச்சு ஊறுகாய் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நம்ம எவ்வளவு மஞ்சள் துருவல் எடுத்தோமோ அதே அளவுக்கு ஒரு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். 2 சம அளவு எடுத்துக்கலாம். மஞ்சளுடைய வாசனை, அதில் இருக்க குர்குமின் ரொம்ப நல்லது. இன்றைக்கி எல்லாருக்குமே அதனுடைய பயனெல்லாம் தெரியும். பாருங்கள், இப்போ நம்ம கேரட்டையும் நல்லா அந்த எண்ணெயில் சுருள வதக்குறோம். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் முதல்ல கடுகோடையே சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மஞ்சளில் தான் செய்கிறோம். மறந்துட்டு போட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இதோட கிளிமூக்கு மாங்காயும் இந்த துருவல் சேர்த்து இதோட ஊறுகாய் செஞ்சிங்கன்னா டாப்பாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கிளிமூக்கு மாங்காய் கிடைக்கல. புளிப்புக்கு தகுந்தா போல் நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறையவோ எடுத்துக்கலாம். இதே அளவு எடுத்திங்கன்னா புளிப்பாக இருக்குன்னா குறைச்சிக்கோங்க. புளிப்பு பத்தாதுன்னா கொஞ்சம் துருவலை கூட்டிக்கோங்க, மாங்காய் துருவலை. இப்போ நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்தா போல் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் கலர் நல்லாயிருக்கும். அது சேர்க்குறதுனால, இல்லை 2ஐயும் பாதி சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ நல்லா வதங்குது. அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறோம். ரொம்ப தூக்கி விட்டிங்கன்னா கருகிறது கலர் மாறி போயிடும். அடுத்தாப்பில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தும்மல் வரும், இருமல் வரும். இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கிறோம். எவ்வளவு உப்பு? இதுக்கு நிறைய உப்பு. ஏன்னா கேரட்டுக்கும் மஞ்சளுக்கும் நிறைய உப்பு ஏற்றுக்கிறாது. காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்திங்கன்னா அதுக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. மாங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் செய்வேன். இன்றைக்கி மாங்காய் கிடைக்கல. அந்த ரெசிபி தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் பிரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் வதங்கிருச்சு, காரப்பொடியும் அதனுடைய பச்சை வாசனை போயிருச்சுன்னு அர்த்தம். இந்த நேரத்தில்
மாங்காய் இல்லாததுனால நான் எலுமிச்சம்பழம் பிழிகிறேன். மாங்காய் இருந்தாக்கா எலுமிச்சம்பழம் பிழிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவு ஊறுகாய்க்கு நான் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிட்டேன். எலுமிச்சம்பழம் பிழிஞ்ச உடனே ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒன்று சேர்ந்து வந்த உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இது நல்ல ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய். இது சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த ஆரோக்கியமான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல சப்ஜெக்டோடு பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.